Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல மொச்சைக்கு கத்திரிக்காயும் வச்சு ஒரு சூப்பரான காரக்குழம்பு ரெசிபி பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு செய்யறதுக்கு நான் ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து வெடிச்சிட்டு இருக்க டைம்ல நம்ம 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் அதிகமாக சேர்க்க வேணாம், ஆனால் காரக்குழம்புக்கு வெந்தயம் சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவரோட இருக்குங்க. இப்போ வெந்தயம் கடுகு சேர்த்ததுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 4 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டேன். இப்போ தக்காளி கொஞ்சம் குழைய வேகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் சீக்கிரமே வதங்குறதுக்கு இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே நான் ஒரு கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இந்த மொச்சை குழம்புல கத்திரிக்காய் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய்க்கு பதிலாக நீங்கள் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ கத்திரிக்காயும் சேர்த்துட்டு அந்த தக்காளி வெங்காயத்தோடய கத்திரிக்காயை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் வதங்கிட்டு இருக்க டைமில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்து அரைச்சிட்டு வந்துடலாங்க. இந்த இதுக்கு தேவையான மசாலா. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ மிளகாய் தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலே அந்த பொடியோட பச்சை வாசனை போகணும். நீங்கள் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் சேர்த்ததுக்கு அப்புறமும் 2 நிமிஷம் டைம் கொடுத்து வதக்குங்க. அப்போ தான் இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக வரும். இப்போ இந்த மசாலாலாம் கலந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். மொச்சையை 2 விசில் ஹைலையும் 2 விசில் சிம்லேயே வச்சு நான் மொத்தமாக 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வேகணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அந்த பொடியோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கா மொச்சையை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் மொச்சையை நைட்டே ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா காலையில் நல்ல தண்ணியை கொதிக்க வச்சு அதில் மொச்சையை சேர்த்து ஊற வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மதியானம் குழம்பு செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மொச்சையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு நான் ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டேன். நான் தக்காளியோட அளவு அதிகமாக சேர்த்தனால புளியோட அளவை குறைச்சிருக்கேன். நீங்கள் உங்கள் புளிப்பு சுவைக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க, கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ புளி கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், அந்த புளியோட பச்சை வாசனை போகணும். இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாங்க. நான் இதில் தேங்காயும் சோம்பு மட்டும்தான் சேர்த்து அரைச்சிருக்கேன், வேறு எதுவும் சேர்க்கலை. இப்போ அந்த தேங்காய் பேஸ்ட்டும் சேர்த்ததுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த குழம்பு சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு வேளை வச்சுக்கிட்டோம்னா 3 வேளைக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கலந்து விட்டதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு மொச்சை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓரங்களெல்லாம் நல்லா எண்ணெய் தேங்கி வந்திருக்கு. ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு மொச்சை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற பட்டனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். தேங்க்யூ.